ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஹோம் கிச்சன் சீரீஸ்ல ரொம்ப சாஃப்டா ஜூஸியா சிக்கன் ஃப்ரை செஞ்சிருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன்லயே பெஸ்ட் ஸ்டார்டர் செய்யலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே வாங்க. 1/2 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணால் கட்டி இல்லாமல் வரும். ஸோ ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா மிக்சரை இப்போ சிக்கனோட சேர்த்துக்கலாம். சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 to 4 hours லிட் க்ளோஸ் பண்ணி மசாலாவோட சிக்கன் நல்லா ஊறணும். அப்போதான் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வரும். இப்போ 4 hours கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கனோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 hours ஆச்சும் ஊற வைக்கிறோம். அப்போதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சாஃப்டாக வரும். இப்போ குக்கரில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விசில் பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலனாலுமே நல்லா சூப்பராக வெந்திருக்கும். நம்ம 1 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சிக்கன்லேருந்து ஜூஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஜூஸ் அப்படியே இருக்கும். ஸோ குக்கரில் அதை அப்படியே வச்சுருங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்போம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். நெய் ஆட் பண்ணி செஞ்சால் கீ ரோஸ்ட் பண்ண ஃபீல் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு 2 ஆனியன்ஸ் நல்லா மெல்லிஸா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆனியன் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணணும். ஆனியன் சாட்டே பண்ணும்போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆனியனில் சால்ட் இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது லைட் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போது தனியாக எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ நெய் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ஸோ நல்லா ரோஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதில் வாட்டர் நம்ம ஆட் பண்ணவே கூடாது. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 1 minute நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச சிக்கன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். லைக் ரோஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 4 to 8 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி கிரேவி மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இது ஸ்டார்டர் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட கேப் விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். எல்லா சைடுமே ப்ராப்பராக ரோஸ்ட் ஆகணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மசாலாவோட சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகி ப்ராப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாக வெட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு ட்ரை ஃபீலும் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபி 3 to 4 hours மேரினேட் பண்ணி தான் செய்யணும். இந்த சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி சிக்கன்லேயே பெஸ்ட் ஸ்டார்டராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Pavi Easy Recipes.